ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டெக் அப்டேட்ஸை பார்த்து பார்த்து போர் அடிக்குது. அதனால் இந்த டாபிக் என்னன்னா, 90s அண்ட் ஏர்லி 2Ksல வந்த தமிழ் சீரியலில் இருக்கிற சில டெக்னாலஜிஸை பார்க்கலாம். அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, தமிழ் சீரியல்ஸில் வந்து சன் டிவி, விஜய் டிவியில் வந்த சில ஃபேண்டசி சீரியல்ஸில் வந்து கிராஃபிக்ஸு அண்ட் டெக்னாலஜிஸை பயங்கர எக்ஸ்டெண்ட்டாக பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ வர சினிமா அண்ட் படத்தில் கூட அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறதே இல்லை. இனோவேஷன்ஸ் அண்டு ஃபேண்டசி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ ஒரு சீரியல்ஸ்லாம் சொல்கிறேன். நான் வந்து ஏர்லி 90s கிட். நான் வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சீரியல்ஸ் ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த சீரியல்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது சில 2K கிட்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னது எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போல்லாம் ஏன் இப்படி வர்றதில்லைன்னு உங்களுக்கே அப்போ தான் ஒரு கேள்வி வரும். ஏன்னா கடுப்பாக இருக்குது. இப்போல்லாம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு மெனக்கெடுதலுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த டைட்டில் ஃபாண்ட் இருக்குல்ல, டைட்டில் சாங்கு, என் கிரெடிட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அந்த சீரியல்ஸ்லலாம் ரொம்ப அற்புதமாக கையாண்டிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கே பாலச்சந்தர் வந்து மர்மதேசம்னு ஒன்று எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நாகான் ஒரு டேரக்டர் தான். முக்காவாசி மர்மதேசம் அவர் தான் எடுத்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மர்மதேசமில் வந்து ரகசியம், அப்படியே ஒரு நாய் வந்து வாய் அப்படி திறந்து அப்படியே அதுக்குள்ளே ஜூம் இன் பண்ணி ரகசியம்னு போடுவாங்க. அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடாது கருப்பு. இதுதான் மேக்ஸிம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விடாது கருப்பு வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ். ஸோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஊரையே எப்படி மிரட்டி வச்சாரு அப்படின்றது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத பற்றி ஒரு சீரியலு. இதில் இந்த டைட்டில் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஒரு கத்தி மேலே ஒரு வால் மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. அந்த கத்தியில் நடக்கிற அந்த குதிரையினுடைய வாலும் அந்த முடியும் எரியும். இதை பார்க்கறதுக்கே மெஸ்மரைசிங்காக இருக்கும். என் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வால் தரையிலேருந்து புகை வர மாதிரி இருக்கும். ஸோ இது நடந்து போகிறப்போ ஒரு ஹாரர் மியூசிக் போட்டு ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு குதிரை நடந்து போகுது. டைட்டில் கார்டு போடுறாங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம சீரியல் பார்த்தது வந்து கதைக்காக இல்லைனாலும் இந்த விஷுவல் எலிமெண்ட், இந்த விஷுவல் கிராஃபிக்ஸ்க்காக தான் நாங்கள் அதிகமாக பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சொர்ண ரேகைன்னு ஒரு கதை பண்ணாங்க. அது வந்து கைரேகை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயந்திர பறவைகள்னு ஒரு கதை, இதே மர்மதேசத்தில் தான் வந்துச்சு. பூமராங் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சொல்லிட்டு போட்டால் அப்படி எதிரியை தாக்கிட்டு திரும்பவும் நம்மக்கிட்டே வந்து கேட்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் அற்புதமாக கிராஃபிக்ஸ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இயந்திர பறவைகள் அந்த பூமராங் சுற்றுறது, அதை வந்து கேட்ச் பிடிக்கிறது, இது எல்லாமே சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற இதெல்லாமே அந்த மாதிரி யாருமே பண்ணுறதே இல்லை. அப்புறம் வந்து இந்த டான்சிங் 3 இதை பற்றி ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பக மரம்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணாங்க மர்மதேசம்லேயே. அந்த கற்பக மரம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், டான்ஸ் ஆடும், கேட்குற வரங்களை தரும். வானவ மனுஷங்கன்னு சில பேர் இருப்பாங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. கதை வந்து ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த டைட்டில் கார்டு எப்படி தெரியுமா போடுவாங்க? மரம் வந்து நடக்கும், டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு மரம் இருக்குது, டைட்டில்ஸ் ஓடும், அப்படியே சீரியலோட டைட்டில்ஸ் ஓடும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பின்னாடி ஒரு மியூசிக் போட்டு ஒரு மரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது, டைட்டில்ஸ் போடுறாங்கன்னா அப்போ டிவி மட்டும் தானே என்டர்டெயின்மெண்ட்டு. ஜாலியாக போய் பார்ப்போம், கற்பக மரம் போட்டாங்க அப்படின்னு போய் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷுவலி அப்பீலிங். ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க? இதெல்லாம் ஃபேண்டசி சப்ஜெக்ட். நான் ஃபேண்டசிலேருந்து வெளியே வந்துடுறேன். நார்மல் குடும்ப சீரியல் இருக்குல்ல, இப்போ பார்க்குறாங்கல்ல, அதுலேயே இனோவேஷன்ஸை காட்டியிருப்பாங்க. பழைய சீரியல் ஒன்று இருக்கும், காதல் பகடைன்னு சொல்லி. எனக்கெல்லாம் வந்து இங்கே இந்த மாதிரிலாம் சீரியல் வந்துருமா நிறைய பேருக்கு தெரியாது. ஏர்லி 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். பாலச்சந்தரோடைய ப்ரொடக்ஷன் தான் இதுவும். இந்த காதல் பகடை சீரியலில் இந்த டைஸ் இருக்குல்ல, 6 பக்கமாக அந்த ஹெக்ஸகன் ஷேப் ஒரு டைஸு, அந்த ஹெக்ஸகன் ஷேப் டைஸை வந்து வச்சு அந்த 6 பக்கமும் 6 வீடியோஸை ஓட விட்டு அந்த டைஸ் அப்படியே உருண்டிக்கிட்டே போகிற மாதிரி செஞ்சுருப்பாரு. அதில் டைட்டில்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டைஸ் உருள்றதே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கதை தான். பட் வந்து அந்த விஷுவலி என்கேஜிங்காக கொண்டு போகிறது தான் அந்த விஷயங்கள்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையளவு மனசுன்னு ஒரு சீரியல் இருக்கும், அது சாங் அப்பவே ரொம்ப ஃபேமஸ். கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு, நித்தம் போராட்டம் ஆடுகின்ற மனசோடு ஒப்பிட்டால் போடா போ பூமி ரொம்ப சிறுசு. சாங் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியில் பார்த்தீங்கன்னா திகில் நேரம்னு ஒன்று போடுவோம் அப்போல்லாம் நைட்டு 10 மணிக்கு. கான்செப்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் சார் கூட வெள்ளிக்கிழமையில பேரே சொல்லவான்னு ஒரு சீரியலில் பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் எப்படி எங்கேஜாக வச்சுக்கிட்டாங்கன்னா, பேரே சொல்லவா அதுதான் டைட்டில். ஆனால் அந்த டைட்டில் வந்து ஒரிஜினல் டைட்டில் கிடையாது. நீங்கள் கெஸ் பண்ணணும் அந்த சீரியலோட பேர் என்னங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தா க்ளூ கொடுப்பாங்க. நம்ம குஸ் காம்படிஷன் மாதிரி நம்ம எழுதி போடணும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பே அப்படின்னு கொடுப்பான், ஸோ அப்படின்னு கொடுப்பான். இந்த மாதிரி ஒன்று திடீர்னு நம்பர்லாம் கொடுப்பான். என்னன்னா இது எழுத்தா போயிட்டு திடீர்னு நம்பர்லாம் வருது. எல்லாம் சேர்த்தி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பேர் வரும். மறக்க முடியுமா 16 முத்துக்கள்னு வந்துச்சு. அது நாங்கள்லாம் காம்படிஷனில் வந்து எழுதி போட்டு பார்த்து அதெல்லாம் திகிலாக இருக்கும். ஹாரர் சீரியல்ஸ் இதெல்லாம். எனக்குள் ஒருவன் சொல்லி ஒரு திகில் சீரியல் வந்துச்சு. இந்த டீன்னு ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒன்று போட்டான். அதெல்லாம் வந்து செம்ம கிராஃபிக்ஸாக இருக்கும். ஒரு சாமியார் வந்து எலுமிச்சை பழத்தை எடுத்து அப்படியே ஒரு ஸ்கூல் பஸ் முன்னாடி ஊட்டி மலை அந்த ஸ்கூல் பஸ் முன்னாடி போடுவான். அந்த எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழமே இந்த டயர் கிட்ட விழுவும், பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும். இது கான்செப்டே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் சீனே. உங்களை ஹுக் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டோரியில் ஹுக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் சீனே உங்களை ஹுக் பண்ணி கதைக்குள்ளே கொண்டு போயிடும். சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். விஜய் டிவி மாயா மச்சிந்திரா அவங்களை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரபுதேவாவுடைய அண்ணனோ தம்பியோ ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, செம்மையாக இருக்கும். ஜூனியர் பாலையா வேற லெவலில் பண்ணியிருப்பாரு சீரியலில். ஜிங்கலா சாமின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. அவருடைய வாய்ஸு குள்ள மனுஷங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து மாரகன் ஒரு வில்லன் வருவான், 2 பக்கமும் 2 கொம்பு வச்சுக்கிட்டு காமெடியா. அதெல்லாம் வந்து எங்கேஜிங்காக பசங்களை வச்சுக்கிட்ட டைமு. அப்போல்லாம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு, எவ்வளவோ ஓடிடி இருக்கு, நினைச்ச நேரத்தில் நினைச்சதை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரிப்டை எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் தான் அது எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா, மாயா மச்சிந்திராங்கிற கேரக்டரை இந்தியன் தமிழோட மூவிலேயே ஒரு சாங்லேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க, மாயா மச்சிந்திரா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஜென்மம் எக்ஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பேய் சீரியல் மறுஜென்மத்தை பற்றி. ஜென்மம் எக்ஸ் சீரியலை பார்த்து காய்ச்சலாகி ஸ்கூலுக்கு போய் லீவ் போட்ட கதைகள்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பயங்கரமான ஹாரர் சீரியல். 18 அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 13+. இதெல்லாம் வந்து சின்ன பசங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற லெவலில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாடி பாலாஜி வந்து விஜய் டிவியில் அடிக்கடி வருவார்ல, அவர் வந்து சன் டிவியில் தான் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் நடித்த சீரியல்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திரு மாயாண்டின்னு ஒரு சீரியல் வரும். திரு மாயாண்டி மேஜிக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஒரு சீரியல். இவர் பக்கத்தில் நின்னா நீ லாக்கப்பு, இவர் பக்கத்தில் நின்னா நீ லாக்கப்னு சொல்லி ஒரு காமெடி சீரியலாக போகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி அப்போ ஃபேமஸ். சிந்துபாது கதையிலையும் அவர் வருவார் சன் டிவியில். அவரில் அது பேரில் வந்து பாலாஜியில் பேர்லேயே தான் தாடி பாலாஜி, மாங்கா பாலாஜி அப்படி அந்த ரோபோ மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சிந்துபாத் மண்டையில் அடிபட்டு மறந்துடுவான். அதில் ஒரு ஹியூமனாய்டு ரோபோவை வேற காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த சீரியல்லையே ஹைலைட் பாயிண்ட்டு. சிசிலின்னு சொல்லி ஒரு ரோபோ இருக்கும். அந்த ரோபோவை வந்து ஒரு பொண்ணு வந்து ரோபோவாக நடிச்சிருக்கும். அது பேசுறதே வித்தியாசமாக இருக்கும். 2:30 மணி பாஸ் உறக்கம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் லாக் ஃபைல்ஸ்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ரோபோ எழுதியிருக்க லாக் ஃபைல்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பானுங்க. வெளில வந்து ரோபோ உருவாக்கியிருப்பான். ஸோ ரோபோன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது விஜய் டிவியில் ஸ்மால் வண்டர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இது ஒரு இங்கிலீஷ் சீரியல், தமிழ் டப் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த விக்கின்னு சொல்லி ஒரு ரோபோ ஒரு வீட்டில் வந்து செஞ்சு வளர்ப்பாங்க. ஒரு பொண்ணு மாதிரியே அது வந்து நடிக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் அது பொண்ணுன்னே சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் அது ஒரு ரோபோ. இந்த சீரியல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சன் டிவி வந்து டிஸ்னி கூட ஒப்பந்தம் போட்டு ஹனி ஐ ஷ்ரிங்க் த கிட்ஸ், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, ஹனி ஐ ஷ்ரிங்க் த கிட்ஸு, ஹனி ஐ ப்ளூ அப் த கிட்ஸு, ஹனி ஐ வி ஷ்ரிங்க் அவர் செல்ஃப்ஸு, இந்த மாதிரி 3 ட்ரையாலஜி வந்திருக்கு. ஆனால் இது 3 ட்ரையாலஜி இல்லாமல் அது ஒரு சீரியலும் பண்ணாங்க.
அது ரொம்ப ஃபேமஸ். 5:30 to 6:30 சன் டிவியில் வெள்ளிக்கிழமை. ஆனால் 1 hour அடிச்சு பிடிச்சி வந்து பார்ப்போம். அதுக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் அலைவ்னு சொல்லி ஒரு சீரியல் கார்ட்டூன் போடுவான். அந்த காலத்தில் வந்து மம்மிஸ் வந்து திடீர்னு எந்திரிச்சு வந்து ஒருத்தரை பாதுகாப்பு தர மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதில் என்ன ஒரு டெக்னாலஜி விஷயம் அப்படின்னா, அந்த சீரியல் அந்த மம்மிஸ் அலைவ் போகிறதுக்கு முன்னாடி 2 சின்ன பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. சும்மா இந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிற லெட்டர்ஸ்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு 5 minutes to 10 minutes ஓடும். அதுக்கப்புறம் தான் அந்த கார்ட்டூனை போடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல சன் டிவி ஒரு அற்புதமான விஷயம் பண்ணியிருந்தான். ஒரு சின்ன பையனுக்கு முயல் கெட்டப் போட்டு அந்த பையன் வந்து முயல் வந்து பேசுகிற மாதிரி செஞ்சுருப்பான். முயல் வந்து லெட்டர் படிக்கிற மாதிரி, ஃபேன்ஸோடைய லெட்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அந்த சீரியல்லாம் சூப்பராக கிட்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுருப்பான். இனோவேஷனாக அப்போடி காட்டியிருப்பான் சன் டிவியில். இப்போ சன் டிவி வந்து எதுக்கு இருக்குன்னே தெரியலை, என்ன பண்ணிகிட்டு இருக்கானுன்னு தெரியலை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் வருதுன்னு தெரியலை. இந்த ஷகலக்க பூம்பம் பார்த்துருப்பீங்க, அந்த பென்சில். அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து ஜி பூம்பா இருக்கும். ஜி பூம்பாவில் என்ன மேட்டர்னா, அது செகண்ட் பார்ட்டாக தடயம்னு ஒரு சீரியல், வேற கதை. அந்த வேற கதையில் அந்த பென்சில் எடுத்துகிட்டு வந்த அருண் கேரக்டர் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னா, அந்த அனிமேஷன்ஸ் அவன் வரைஞ்சதுக்கப்புறம் அவன் அனிமேஷன் பண்ணி அதை வர வைப்பாங்க பார்த்தீங்களா. சரி, நார்த் இந்தியாவில் ஷகலக்க பூம்பம் வந்துச்சு, அது கூட ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணி வர வச்சிட்டான்னு சொல்லலாம். இது நம்ம ஊர் ப்ரொடக்ஷன். தமிழ்நாட்டிலேயே சூப்பராக ப்ரொடக்ஷன் பண்ணி விஜய் டிவி ஸ்டார் விஜயா மாறுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ப்ளூ கலர் விஜய் டிவி அவங்க எடுத்த ப்ரொடக்ஷன். திரும்பவும் ஸ்டார் விஜய் இதை வாங்கி டெலிகாஸ்ட் கூட பண்ணாங்க. மாயா மச்சந்திரா அண்டு ஜென்மமிக்ஸு, ஜி பூம்பா எல்லாமே அந்த ஓல்டு விஜய் டிவி பண்ணது தான். ஸோ ஓல்டு விஜய் டிவியில் இருக்கும்போதே நான் ஒரு டைம் பார்த்தேன். ப்ளஸ் நியூ விஜய் டிவி வந்ததுக்கப்புறமும் அது ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதையும் நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இருக்கிறதுலே ஃபேவரட்டான சீரியல்னு பார்த்தீங்கன்னா மாயாவி மாரிச்சன் தான். நீங்கள் இந்த ராமாயணம் புக்கில் பார்த்தீங்கன்னா மாயா மானா மாறி செத்து இருக்காருன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும்ல, மாரிச்சன் சொல்லி. அந்த மாரிச்சன் கேரக்டரை எடுத்து தாடி பாலாஜி தான் அதில் ஹீரோ, ரகுன்னு ஒரு கேரக்டர் பண்ணி பார்ப்பல. மண்டே 7:30 மணிக்கு வரும், நைட் 7:30 மணிக்கு. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவசரமாக ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சு, ஏன்டா இவ்வளோ அவசரமாக விளையாட கூட போக மாட்டோம். மண்டே ஆனால் விறுவிறுவிறு அந்த ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு 7:30 மணிக்கு டிவி முன்னாடி ஆஜராகிறோம். மாயாவி மாரிச்சன் சாகசம் செய்ய வந்த மாயாவின்னு சாங்கு இப்போவும் எனக்கு அந்த சாங் ஞாபகம் இருக்கு. அவன் சினிமான ஓடி வந்த மாரிச்சன்னு அந்த சாங் எங்கே கேட்டாலும், பக்கத்து வீட்டில் கேட்டாலும் சரி, கிருகிருன்னு ஓடி வந்து டிவியை போட்டுறது தான். நடுவில் என்னாச்சு, மண்டே நைட் 7:30 மணிலேருந்து டியூஸ்டே நைட் 9 மணிக்கு அதை ஷிஃப்ட் பண்ணான். 9 மணிக்கு இவனுக்கு சீரியல் பார்க்க விடுவானுங்களா? எதாவது கருமத்தையோ பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க வீட்டில். அப்பையும் அடம் பிடிச்சி 9 மணிக்கு நான் அந்த சீரியல் தான் பார்ப்பேன். டிவி ரிமோட்டை பிடிக்கி மாற்றி அந்த இன்ஃப்ராரெட் போட்ட விரல் வச்சு மறைச்சி, இவ்வளோ ராவடிகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். அந்த மாயாவி மாரிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ் தான். அந்த மாரிச்சன் கேரக்டர் வந்து இந்த ரகுங்கிற கேரக்டர் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், அந்த இடும்பன்னு சொல்லி அதுக்கு ஒரு வில்லன், அந்த மாரிச்சன் கேரக்டருக்கு வில்லன் வந்து இடுமை வந்து திடீர்னு வந்து முழிச்சிக்கிட்டு வந்து மாரிச்சனுக்கு ராவடி கொடுப்பான். அந்த மாரிச்சனோட காலில் வந்து தண்டைன்னு ஒன்று மாட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்க ஆம்பளைங்க போடுற ஒரு ஆர்னமெண்ட். அந்த தண்டைங்கிற அந்த இதில் தான் அவன் பொண்டாட்டி மந்தாகினியை வந்து தண்டையாக மாற்றி மாரிச்சன் காலில் மாட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் அது மாரிச்சனுக்கே தெரியாது. மாரிச்சனுக்கு தான் காலில் இருக்க தண்டையில் தான் மந்தாகினி இருக்கான்னு தெரியாது. ஆனால் வந்து அதை வந்து ரிவீல் பண்ணி ஸ்டோரியே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் மாஸ்டர் மாயாவின்னு செகண்ட் சீசன் எடுத்தாங்க. மாரிச்சனுக்கு ஒரு பையன் இருக்கிற மாதிரி மணிகண்டன் சொல்லி, மாயாவி மாரிச்சன் மாயாவி மணிகண்டன். இது அந்த அளவுக்கு ஃபேமஸாக போகலை. பட் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேறு லெவல் சீரியல் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷகலக் பூம்பம் பென்சில் சீரியல் பார்த்துருப்பீங்க. பூம்பும் ஷகலக்கான்னு சன் டிவியில் ஒன்று போட்டான். குட்டி ரேவதின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எடுத்த சீரியலு ஒரு சின்ன சொம்பில் அந்த குட்டி ரேவதி போயிடுவாங்க. இதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாம் நான் வந்து யூடியூப்பில் கிடச்சி ஆட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து மாலின்னு ஒருத்தன் க்ளவுனு, அவன் லிட்டரலாக க்ளவுன் தான், க்ளவுன் வேஷம் போட்டு ஒருத்தன் வருவான் மாலின்னு சொல்லி. அவனும் குட்டி ரேவதி, சொம்பில் இருக்க குட்டி ரேவதியும் அந்த ஸ்பில்ல அவனுக்கு பண்ணுற லூட்டி, அதில் அப்புன்னு ஒரு பையன் வந்து சக்தியோடு இருப்பான். அவனோட ட்வின் பிரதரான சக்தி அவனை கண்டுபிடிக்கணும். இதுதான் கதை. அவனும் சக்தியோடு பிறந்திருப்பான். அவன் ஏன் சக்தியோடு பிறந்திருக்கான், அந்த ட்வின் பிரதர் ஏன் காணாமல் போனான், இந்த நடுவில் இருக்க வில்லனுங்களாம் யார், இது ஒரு ஈவினிங் 6:30க்கு போடுவான். இந்த சீரியல்லாம் வேற லெவல் இருக்கும்.
அப்புறம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மைடியர் பூதம். அலாவுதீன் பூதத்தோடைய பையன் மூசா, இவனுடைய ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் விளக்க தேய்ச்சா வர பூதம் வந்து அலாவுதீன். அலாவுதீனோட பையன் மூசான்னு ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், அவனுக்கு ஒரு ஃபேமிலி, அலாவுதீனுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இந்த கார்ஃபீல்டுக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த தாத்தா தான் அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாப்புல. அண்டு ஸ்மால் வண்டரில் வந்த பையனுடைய ஜிம்மிங்கிற அந்த சின்ன பையனுடைய அப்பா கேரக்டருக்கும் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாப்புல. இந்த ஷாஷாங் ரிடக்ஷன் படத்தில் மிஸ்டர் ப்ரூக்ஸுக்கும் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாப்புல. அந்த வயசான தாத்தா, அவர் பேர் தெரில, பட் அவர் தான் பெண்ணிருப்பாப்புல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான சீரியல்ஸ்லாம் வரும். மாயா மச்சிந்தனா நைட் 7:30 மணி விஜய் டிவியில், அதெல்லாம் வேறு லெவலு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சீரியல் பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டு 9:30 மணிக்கு சூலம் அம்மன் சீரியலு. பாருங்க, அந்த காலத்தில் கிறிஸ்டின் ஹிந்து மதம்லாம் கிடையாது. சீரியலா ஃபேண்டசியா அவன் உட்காந்து பார்ப்பான். அதில் கோட்டசாமின்னு ஒரு வில்லன் கட்ட குரலில் பேசிட்டு வருவாப்புல. யார் தெரியுமா அவரு, நம்ம குற்றம் நடந்தது என்ன இருக்குல்ல, குற்றம் நடந்தது என்ன, இந்த மாதிரி பேசிட்டு கட்ட குரலில் பேசிட்டு வருவார். அவர் தான் அதுலேயும் பேசியிருப்பாரு. சூலம் சீரியல் வந்தாலே கோட்டசாமி வில்லன் வரான்னாலே இங்கே அள்ளு விடும், பார்க்குற நமக்கு அள்ளு விடும், என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜூட்டோபியாவில் கூட அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் திமிங்கலம் கேரக்டருக்கு. அவரோட வாய்ஸ் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும், ரொம்ப கட்ட குரலில் பேசுவாப்புல, சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற சீரியல்னு பார்த்தீங்கன்னா தந்திர பூமி நைட் 8:30 மணிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒரு ஹோலி ஸ்பிரிட் சர்ச் ஒன்று காமிப்பாங்க. அந்த சர்ச்லாம் நான் போயிருக்கேன், பட் இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியல, மறந்துச்சு. சின்ன வயசில் போனது. ஒரு கண்ணு தெரியாத பையன், அவனை அழிக்கிறதுக்கு ஒரு வில்லன் குரூப்பு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹோலி ஸ்பிரிட், கிறிஸ்டியன் மதத்தில் இருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து புறா ரூபத்தில் வந்து அந்த பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அம்மன் சீரியலு, கிறிஸ்டியன் சீரியலு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் சீரியலே இல்லை, நார்மல் கதை தான். அந்த பையன் ஒரு ஹிந்து தான், அகிலனா ஏதோ பேர் வரும். அந்த சாமிகளை வந்து எல்லா விதமான பொற்றையிலும் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சீரியல். முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ருத்ரவீணை, இதுவும் நைட் 8:30 மணிக்கு தான் வரும். இதில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைம் லைனை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து 17th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி சுத்த தமிழில் பேசிக்கிட்டு 17ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. நான் காவேரி ஆற்றில் போய் குளிக்க போகிறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு சுத்த தமிழில் பேசிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஓடும். அப்புறம் டைட்டில் கார்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் 2003க்கு வந்துடும் இந்த டைம்லைன். அந்த டைம்லைனில் நார்மல் தமிழ் பேசிட்டு ஒரு மிச்சம் இருக்க 20 மினிட்ஸ் ஓடும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீரியலில் பார்க்கறதுக்கு. இதில் கொஞ்சம் கதை ஓடும், அதில் கொஞ்சம் கதை ஓடும். இந்த 2 கதைக்கும் எப்படி ரிலேட் பண்ணி 2 டைம்லையும் எப்படி ரிலேட் பண்ணி கொண்டு போனாங்க. ருத்ர வீணையை ஆண்கள் தான் வாசிக்கணும், பெண்கள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீணைங்கிறதே பெண்களுக்கான ஒரு என்ன சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் அந்த ருத்ர வீணையை பெண்கள் தொடக்கூடாது, ஆண்கள் தான் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு போட்டு அந்த சீரியல் கதை போயிருக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி மந்திரவாசல், இது வந்து நைட் 9 மணிக்கு தூர்தர்ஷன்லேயும் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. மந்திரவாசல் ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆள். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போகும், இதுவும் நல்லா இருக்கும். மந்திரவாசல் சாங்குமே சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் சாங்ஸுமே சூப்பராக இருக்கும், அதுதான் காமெடியே. சாங்ஸுமே மெனக்கெட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த உன்னிகிருஷ்ணன் சாங் சொன்ன பார்த்தீங்களா, பேரே சொல்லவா, அப்போ நீங்கள் கிடச்சா கூட நான் அதை போடுறேன். என்கேஜிங்காக இருக்கும், என்னடா சாங் இது அப்படின்ற மாதிரி இருக்கும் சீரியல் சாங். இப்போ வந்து எப்படி இந்த விஜய் டிவியில் காதலிக்க நேரமில்லை சாங் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ், சிங்கப்பூரில் எடுத்த சீரியல்னு ப்ரொமோட் பண்ணாங்க. அப்புறம் அது செகண்ட் சீசன்லாம் ரொம்ப கொடுமையாக போச்சு. மாயா மச்சிந்திராவுக்குமே செகண்ட் சீசன் எடுத்தாங்க, சேதுன்னு ஒரு கேரக்டர் வச்சு. ஃபஸ்ட்டு கேரக்டர் பேர் சுயம்பு, செகண்ட் கேரக்டர் வச்சு எடுத்தாங்க, நல்லா ஓடலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சீரியல் இந்த மாதிரி கமெண்ட்ஸில் நான் விட்டு போயிருந்தேனான்னு தெரியல. நிறைய சீரியல்ஸ். நம்ம விவேக் இருக்கார்ல, அவர் வந்து சூப்பர் காப்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீரியல் நடித்தாப்புல சன் டிவியில். அதை நான் தேடி பார்க்குறேன், எனக்கு இது கிடைக்கவே மாட்டேங்குது. அதுவும் சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அவர் வந்து இந்த விளம்பரம் போடுறாங்கல்ல, விளம்பரம் போட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு ரிட்டர்ன் போடுறாங்கல்ல, அதுக்கு 2க்குமே நடுவில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, மோனோலாக் மாதிரி. அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விவேக் வந்து ஒரு வாய்ஸ் சொல்லியிருப்பார், என் செல்வமே விளம்பரத்தை பார் பிறகு சூப்பர் காப்ஸ் அப்படின்பாரு. இது பயங்கரமாக ஃபேமஸ் அப்போ. ஸோ அது ஒரு சீரியல் இருக்கும்.
ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் காப்ஸ் 100% சிரிப்பு 0% லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைலாக் வந்துட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமையில போட்ட விக்ரமாதித்தன். இது வந்து ஒரு வித்தியாசமான கதை. அதாவது பார்த்தீங்கன்னா காலத்தி அப்படிங்கிற அந்த ஒரு வேதாளம் வந்து விக்ரமாதித்தன் கூட ட்ராவல் பண்ணுற கதை நீங்கள் எப்பயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு. இதில் என்ன பண்ணி வச்சுருப்பானுங்கன்னா எல்லா கான்செப்டையும் கொண்டு வந்து அற அரன்னு அரைச்சி ஹாரி பாட்டர் படம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லை. அந்த ப்ரூம் ஸ்டிக் எடுத்துகிட்டு பறக்கிற அந்த குவிட்டிச் கேம் இருக்குல்ல, அந்த குவிட்டிச் கேமை காப்பி பண்ணிலாம் ஒரு எபிசோடு இருக்கும். விக்ரமாதித்தன் தொடப்பக்கத்தை எடுத்துகிட்டு இப்படியே வேதாளத்தோட ஹெல்ப் மூலிமா பவர் விட்டுட்டு பறப்பானா. அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது உலகத்துக்குள்ளே போய் அதில் ஒரு மனுஷங்களாக இருப்பாங்க. அதில் போய் ஒரு ராஜா கிட்ட போய் ட்ரெஸ்ஸு தைச்சி அந்த ராஜாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தைக்க தெரியாது அவனுக்கு. இந்த ட்ரெஸ்ஸை தைச்சி ராஜாவுக்கு போட்டு விட்டு அறிவு இருந்தால் தான் அந்த ட்ரெஸ்ஸு தெரியும்னு சொல்லி கம்பு சுற்றி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுலேயும் ரொம்ப சாங் ரொம்ப ஃபேமஸ் டைட்டில் சாங் விக்ரமாதித்யா அப்படின்னு இருக்கும். அது யூடியூப்லேயே இருக்குது, நான் போட்டு விட்றேன் பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டைட்டில் சாங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட்டில் இது வந்து ஜெயா டிவியில் 3D கிளாஸ். அதை 3D கிளாஸ்லாம் சொல்ல முடியாது. ஒரு பிளாஸ்டிக் அட்டையில் 2 பேப்பர் ஒட்டி கொடுத்துருப்பானுங்க, சிவப்பு ப்ளூ கலர்னு. அப்போனா நம்மக்கிட்ட ஏது 3D கிளாஸு 3D டிவி எல்லாம் சிஆர்டி டிவி தான். சிஆர்டி டிவியில் இந்த பிளாஸ்டிக் கிளாஸை மாட்டிக்கிட்டு அந்த என்னது இரும்பு கை மாயாவின்னு ஒரு சீரியல். அந்த கண்ணாடி மாட்டினா தான் அந்த இரும்பு கை தெரியும், இல்லைன்னா தெரியாது. இதெல்லாம் அந்த காலத்துலேயே எவ்வளோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுத்திருக்காங்க அந்த இரும்பு கை வரத்துக்கே. இதெல்லாம் என்ன ஒரு இமேஜினேஷன் தான். அப்போவே 3D டிவிஸ்க்கெல்லாம் முன்னாடியே இது கொண்டு வந்துருந்தாங்க. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இருக்கும். கிட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும். அந்த கதை பேர் எனக்கு தெரியல, அடிக்கடி இந்த கதை போடுவான். ராஜான்னு ஒரு கேரக்டரு, மரானான்னு ஒரு பொண்ணு. அந்த மரானாங்கிற பொண்ணு என்ன ஆகும்னா சாயங்காலத்தான குதிரையாக மாறிடும். அப்புறம் ஒரு சிம்புன்னு சொல்லி ஒரு முயல் குட்டி. இந்த 3 பேரும் சேர்ந்து அட்வென்ச்சர் போகிற மாதிரியான ஒரு கதை ஒன்று போடுவான். ஆவிங்க வந்து திடீர்னு சாப்பாடெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு கதை ஒன்று வரும், கார்ட்டூன் கதை. சன் டிவியில் தான் போடுவான். விஜய் டிவியில் கார்ட்டூன் போட்டிருக்கான்னு சொன்னால் நம்புவீங்களா? டூன் லூட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டூன் லூட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் அப்போல்லாம் வரும் நைட்டு 7:30 மணிக்கு. கேஸ்பர் அந்த கோஸ்ட் கதை இருக்குல்ல, அதோடைய அனிமேட்டட் வெர்ஷன்ஸு இதெல்லாம் எடுத்து விஜய் டிவி தமிழ் டப் பண்ணி போட்டான். அதாவது பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ், பைபிள் ஸ்டோரிஸ்லாம் எடுத்து கார்ட்டூன் வடிவத்தில் எடுத்து அந்த ஜீசஸ் பிறந்திருக்கிறப்ப இந்த 3 ராஜாக்கள் போய் கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் கார்ட்டூன் வடிவத்தில் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் எடுத்து தமிழ் டப் பண்ணி விஜய் டிவியில் டூன் லூட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்போ கிட்ஸுக்குன்னு சொல்ல முடியாது, பெரியவங்களுக்குமே நிறைய ஸ்டோரிஸில் ஃபேண்டசி உள்ள குத்திருப்பான். விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா கல்யாணின்னு ஒரு சீரியல் நைட்டு 7:30 மணிக்கு ஒரு கிரிஞ்சு சீரியல். ரொம்ப கேவலமாக இருக்கும், கதை நல்லா இருக்காது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த்னு ஒரு கேரக்டர் வரும், ஹீரோ கேரக்டர். அவன் செத்து போய் ஆவியாகி சுற்றிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் ஆவியாகவே சுற்றிட்டு இருப்பான் ஒரு சீசன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அவன் சூர்யான்னு ஒரு உடம்பு கிடச்சி அந்த சூர்யாக்குள்ளே போயிடுவான். ப்ரோமோ எப்படி தெரியுமா போடுவானுங்க, சூர்யாவாய் மாறிய அரவிந்த் அப்படின்னு சொல்லி நம்ம கோபி நாயர் ப்ரோமோ போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் ஒரு டைம் விஜய் டிவியில் போட்ட டைம்லாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சீரியல் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம கந்தசாமி ப்ரோலாம் சொல்லியிருக்காப்புல. ஆனால் இந்த மாதிரி சில மைன்யூட்டான சீரியல்ஸ்லாம் அவரும் டச் பண்ணலை. அதனால தான் வந்து சரி நாமளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இந்த கற்பக மரம், மாயாவி மாரிச்சன் சீரியல்லாம் கிடைச்சா பாருங்கள், சூப்பரான சீரியலுங்க. மாயாவி மாரிச்சனுக்காக பார்க்குறங்கிறதுக்காக பல தடவை ஸ்கேலில் அடி வாங்கி கஷ்டப்பட்டு பார்த்தது. சரி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், சக்திமானை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு சின்ன விஷயம் யாருமே சொல்லலை. சக்திமான் எதில் போடுவான் அப்படின்றது சூப்பரான மேட்ரு, எல்லாத்துக்கும் தெரியும். பொதிகையில் போடுவான்னு நினைப்பாங்க. பொதிகையில் போடலை, பொதிகையில் சக்திமான் போடலை. தூர்தர்ஷனில் போட்டிருக்க நேஷ்னல் டிவியில் தான் போடுவான், ஹிந்தியில் தான் போடுவான், பொதிகையில் வராது. ஆனால் தமிழில் எப்படி சக்திமான் பார்த்தாங்க, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அப்போ கேபிளில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் கேபிளில் எடுத்துடலாம். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த கேபிளே எடுக்காமல் வெறும் ஆண்டனா வச்சு ஒரே ஒரு சேனல் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில வீட்டில் போய் தேடி, எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து தாமோதரன் சதீஷ்னு ஒருத்தர் இருப்பாப்புல, ஒரு அண்ணன் இருப்பாப்புல. அவர் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கேபிளே இல்லாமல் சிஆர்டி டிவியில் ப்ளூ கலர் கவர் போட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டிவி வந்து கரெக்டாக தெரியாது ஆண்டனா, நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸாக தெரியும். அதனால் அந்த ப்ளூ கலர் ஷீட்டை அந்த டிவியில் போட்டு அப்புறம் தான் பார்ப்பாங்க. நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு
என்பதான் பார்த்தீங்கன்னா சக்திமான் அதே மாதிரி பார்த்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பொதிகையும் கிடையாது, நேஷ்னலும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் நேஷ்னல் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ராட்காஸ்டிங் ஆரம்பித்து அதில் போட்டிருப்பான். ஸோ வந்து இப்படிலாம் பார்த்த காலங்கள் வந்து நேஷ்னல் தமிழ்நாடுக்குள்ள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியல. இதுலேயே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ், அதாவது ஜெட்டெக்ஸு, கார்ட்டூன் நெட்வொர்க்கு, இதெல்லாம் தமிழில் வரத்துக்கு முன்னாடி கார்ட்டூன்ஸை பற்றி யாருமே பேசாத சில ஏர்லி 90ஸ்லேயே கார்ட்டூன் தமிழ் இப்போ போட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கதை கந்தசாமி நிறைய பேர் பேசியிருக்காரு. அவர் கவர் பண்ணாத சில கார்ட்டூன்ஸும் இருக்குது. அதை பற்றி வேணும்னா நம்ம அடுத்தது பேசுவோம். ஆஹா, முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன். ரமணி வர்சஸ் ரமணின்னு சொல்லி ஒரு ரோம்காம் இல்லை, சிட்காமுக்கெல்லாம் இதுதாங்க. இப்போ கபில் விளாக்ஸ் பண்ணுறீங்களே, கபில் விளாக்ஸு, இதுக்கெல்லாம் இதுதாங்க குரு. ஹஸ்பண்ட் பேரும் ரமணி, ஒய்ஃப் பேரும் ரமணி, 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியை வந்து காட்டியிருப்பாங்க. பின்னாடி சிரிக்கிற சவுண்ட்லாம் போட்டிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். இது வந்து இது மட்டும் இல்லை, ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசி மோகன் சாரோடைய இது வரும், நில் கவனி கிரேசி. ஒரு ரோபோட்டாக நம்ம கிரேசி மோகன் வந்திருப்பாப்புல. அதோட சாங்குமே சூப்பராக இருக்கும். நில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸின்னு சொல்லி அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது சின்ன 2 விஷயம் ஞாபகம் வந்தது. இதில் உங்களுக்கு எத்தனை சீரியல் ஞாபகம் இருக்குது? ரொம்ப வீடியோ லெங்க்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், கட் பண்ணிடுவோம். சரி பார்ப்போம். இதில் ஏதாவது இது பார்ட் 2 என்ன சொல்லுங்கள். நல்லா உங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதோடைய பார்ட் 2 நான் போடுறேன். நிறைய சீரியல் இன்னும் இருக்கும், தேடி பார்த்தா கிடைக்கும், யோசிச்சு பார்த்தாலும் கிடைக்கும். ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்னென்ன சீரியல் உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்.